சிவபாத இருதயார் பகவதி அம்மையார் என்ற தம்பதிக்கு சிவனின் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் ஆளுடைய பிள்ளை. கணவன் மனைவி இருவருமே தீவிர சிவபக்தர்கள். தினமும் திருக்குளத்தில் நீராடிவிட்டு சிவனை வழிபடுவது சிவபாத இருதயாரின் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் சிவபாத இருதயார் தனது 3 வயதான குழந்தையை அழைத்து கொண்டு சிவ திருத்தலத்திற்கு செல்ல புறப்பட்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த திருக்குளத்தின் படிகளில் அந்த குழந்தையை அமர்த்திவிட்டு நீராட சிவபாத இருதயார் குளத்திற்குள் சென்றுள்ளார். நீரில் மூழ்கி ஜபம் செய்து கொண்டிருந்ததால் தந்தையை காணவில்லை என்ற அச்சத்தில் அந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. அழுது கொண்டே அந்த குழந்தை படிகளில் இருந்து இறங்கி குளத்திற்கு அருகே செல்கிறது. கடைசி படி வரைக்கும் சென்ற அந்த குழந்தையை நீரில் விழாதவாறு காப்பாற்றினர் அந்த கோவிலில் அருள் பாலிக்கும் சிவனும் அம்பாளும். சிவனின் அறிவுரைப்படி அந்த குழந்தையின் அழுகையை அடக்க பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் கொடுத்தாங்க அம்பாள். அழுகை நின்ற பின் சிவபாத இருதயார் அமர்த்திய அதே படியில் அந்த குழந்தையை அமர்த்திவிட்டு சிவனும் அம்பாளும் மறைந்தனர். நீராடிவிட்டு வந்த சிவபாத இருதயார் குழந்தையின் உதட்டில் பால் வடிந்ததைக் கண்டு கோபமடைந்தார். அந்த குழந்தை வைத்திருந்த பொன் கிண்ணத்தை தூக்கி எறிந்தவாறு, பிறர் எச்சி பண்ண பாலை நீ குடிக்கிறாயா? உனக்கு யார் இந்த பாலை கொடுத்தது என்று அதட்டி கேட்கிறார் சிவபாத இருதயார். தூக்கி எறியப்பட்ட அந்த பொன் கிண்ணத்தின் சுவடை இன்னும் அந்த கோவிலின் சுவற்றில் நாம் காணலாம். அன்று வரை மழலையாக பேசி வந்த அந்த குழந்தை தந்தையார் கேட்ட கேள்விக்கு தோடுடைய செவியன் விடையேறிவோர் என்ற தனது முதல் பாடலின் மூலம் எனக்கு மாடு மேல் அமர்ந்தியபடி சிவனும் அம்பாளும் தான் பால் கொடுத்தாங்கன்னு அந்த கோபுரத்தை பார்த்து அந்த தந்தையாருக்கு விளக்கம் அளிக்கிறது அந்த குழந்தை. சிவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று அம்பாளிடம் ஞானப்பாலை பெற்ற அந்த 3 வயது குழந்தை வேற யாரும் இல்லைங்க, இன்றைக்கும் பெரிதாக போற்றப்படும் 63 நாயன்மார்களுள் ஒருவரான திருஞான சம்பந்தர் தான். இந்த அற்புதமான நிகழ்வு அரங்கேறிய இடம்தான் இந்த சீர்காழி சட்டைநாதர் திருக்கோயில். தெரியாமலும் அறியாமலும் ஒரு ஆபத்தில் சிக்கும் போது இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்பதற்கு இந்த கதையும் ஒரு உதாரணம். இன்னும் பல அற்புதங்கள் நிறைந்த இந்த சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவிலை பற்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.